அந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. ப்ராப்ளம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி. இப்ப இந்த டாக்டர் கிளப்போட முக்கியமான பங்கு என்னன்னாக்கா சமூக சேவை. நீ மனிதனா பிறந்திருக்கா, நீ மற்றவங்க உதவி செய்ய. அதான் சொல்றாங்க, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளைய பொழுதை இறைவன் கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏன் இரவு கிட்ட போகணும்னு சொல்றாங்கன்னாக்கா, உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்கள்டையோ உங்க நட்புகிட்டையோ சொன்னோம்னாக்கா அவன் ஆர்வமா கேட்பான். நீங்க என்ன சொல்றீங்க கேட்டுட்டு உடம்புறா சொல்லிக்கலாம். ஆனாதான் இறைவன் உதவி செய்யறாரோ இல்லையோ, இறைவனத்தில் பிரச்சனை சொல்றாங்க, நீ உங்க சொல்யூஷன் சொல்றாரா இல்லையோ, ஆனா உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னு. கடைசி வரிதான் முத்தாய்ப்பான வரி. அந்த வரி என்ன, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து. நாமெல்லாம் எவ்வளவோ வசதி இருந்தும் கூட வசதி இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா உங்களுக்கு கீழே நீங்க கையில வாட்ச் இல்லைன்னு நீங்க கஷ்டப்படலாம், ஆனா கையே இல்லாதவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறான். கவிஞர் அருமையாக சொல்லுவார். அதாவது உங்களுக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இதுதான் இந்த பாடல் வரிகள். எப்பொழுதெல்லாம் மனம் சந்தோஷப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த பாடலை என் வாய் முழுவதுக்கும் எனக்குள்ளே நான் சந்தோஷத்திருக்கிறேன். அதனால் நீங்களும் இந்த பாடல் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் மனதை தொடுவது இருக்கிறேன். நீங்க எப்பொழுதெல்லாம் சஞ்சலப்படுகிறீர்களோ இப்படியெல்லாம், அதாவது இசைக்குத்தான்